ஐக்யூவை டெஸ்ட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் வச்சுருக்கோம், ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க் பேசிக் மேக்ஸ் டாஸ்க் தான் அது. இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்களே எல்லாரும். மௌனராகம் சீரியல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் கிட்ட ஆக போகுது. இப்போ வரைக்கும் என்னை யாராவது ஏதாவது பாராட்டுறாங்க அப்படின்னா வந்து இவ்வளோ நாள் நான் நடித்த ராட்சசன் அது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கல. மௌனராகத்தில் சக்தி அப்படின்றது தான் அவங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் மேக்கப் ஹேர்லாம் பண்ணி 9 மணி ஃபஸ்ட் ஷாட்டுக்கு போக கரெக்டாக இருக்கும். 7:30 மணிக்கு ஆர்ஜே கால் பண்ணுவாள். கால் பண்ணிட்டு ரவினா எங்கே இருக்கீங்க ரவினா, டைம் ஆயிடுச்சு வரல அப்படின்பா. ஆர்ஜே இப்போதான் ஆர்ஜே தூங்கேன் சார், நான் வரதுக்கு 10 மணி ஆகும் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுவா அவகிட்ட. நான் கரெக்டாக 2 நிமிஷத்தில் போய் அங்கே பிரேக் அடிச்சு ப்ராங்க் பண்ண ஏன் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுவேன். இப்போ நான் பண்ணுற ரோல் வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணும், கதையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும். சும்மா அந்த கதையில் நம்மளும் இருந்தோம் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் இந்த கேரக்டர் வந்து பேசப்படணும். நான் கொஞ்சம் குட்டியாக இருக்கும்போது மஞ்சுளா அம்மா மாதிரி இருக்கு மூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நான் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 10-15 வாட்டி போயிருப்பேன். சார் வந்து ஒரு தடவையும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு லுக் வச்சு என்னை வந்து நடக்க வச்சு பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ணி ஒன்று பார்த்து ஒரு கேரக்டர் வந்து கொடுத்தாரு. அப்போ வந்து சொல்லும்போது இந்த கேரக்டர் நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அண்ட் உனக்கு ஏற்ற அப்ளோஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னாரு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த செட்டில் போய் அந்த சீன் வந்து நடிக்கிறேன். என்னை வந்து அந்த சார் வந்து அடிக்கிறாரு. ஸோ நான் வந்து அழுணும் அப்படின்னு அந்த சீன் நடிக்கும்போது ஃபுல் சைலண்ட்டாக இருந்துச்சு. நடித்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக பண்ண அப்படின்னு வந்து சொன்னாங்க. ரவீனா வந்துட்டு பயங்கர ஐக்யூவில் ஸ்ட்ராங்கு அப்படின்னு செட்டில் நிறைய பேர் சொன்னதா எங்கள் டீமுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் உங்கள் ஐக்யூவை டெஸ்ட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் வச்சுருக்கோம், ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாஸ்க் பேசிக் மேக்ஸ் டாஸ்க் தான் அது. இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்களே எல்லாரும். வாட் இஸ் half of 8 plus 8? Half of 8 plus 8. Half of 8 plus 8 எவ்வளோ? 2ஆ? 2ஆ? half of 8னா எப்படி போடணும்? 1/2ன்னு போடணுமா? I mean 1/2 of 8னா 4 plus 8 12ஆ? 12 ரைட் ஆன்சர். பா சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்சர் சொன்னீங்க, வண்டர்ஃபுல்லா. 2 எங்க இருந்து 2 வந்து? half of 8 plus 8னா யூசுவலி வந்து 16ல பாதி 8ன்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஆனா 2 எங்க இருந்து நீங்க கண்டுபிடிச்சீங்க? இல்ல நான் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம் அப்படின்னு மைண்ட்ல வேற மாதிரி ஏதாவது வரைஞ்சு பண்ணிட்டு இருந்தேன். சோ அதனால தப்பா வந்துச்சு. சூப்பர். வாட் இஸ் 3000 plus 10? 3010. ஓகே. வாட் இஸ் 3010 plus 20? 3010 plus 20 ஆ? 3030 plus 30 3060 plus 10 3070 plus 30 8090 100 3100. கண்டுபிடிச்சிட்டாங்க, கரெக்டாக சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு ஓகே யூ ஆர் பாஸ்ட் ஆன் திஸ் மேத்ஸ் குவிஸ். ஓகே இது வந்துட்டு இதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லிட்டீங்க. ஸோ டிக்கோட ஸ்பெல்லிங் அது டிக், DIG. ஓகே. அதுக்கப்புறம் இட் ஆட் பண்ணிக்கோங்க. DIGIT. என்னது? டிஜிட். டிஜிட்டா? கரெக்டா தெரியலையே. டிஜிட் ஸ்பெல்லிங் என்ன? போகடா, எல்லாமே இந்த பொண்ணு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி. ஸோ உங்களோட ஐக்யூ வந்துட்டு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அண்ட் ரவீனா இஸ் அ குட் ஐக்யூ மக்களே. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். 1 to 10 ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க. நினச்ச நம்பரோட நினச்ச நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு நம்பர் தரேன் 10, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நம்பர் இருக்கும். இருங்க நினச்ச நம்பரோட நினச்ச நம்பர் ஆட் பண்ணிட்டேன். நான் ஒரு 10 தந்து அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் இருக்கும், அது 2 ஈக்குவல் ஹாஃபா பிரிங்க. ஓகேவா? ஒரு ஹாஃபை மறந்துருங்க, ஒரு ஹாஃப் விட்டுருங்க. ஓகே. இன்னொரு ஹாஃபை ஃபர்ஸ்ட் நினைச்சிங்களா ஒரு நம்பர், அதோட சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகே. இப்போ உங்ககிட்ட 5 இருக்கும். ஆமா. இது ஆல்ரெடி வந்துட்டு கூகுள் குவிஸ்ன்னு நினைக்கிறேன், கரெக்டா? இல்ல நீங்களே உருவாக்குன குவிஸ் அது? இல்ல, இது யாரோ சொல்லி கொடுத்தாங்க. ஒரு செமி மேஜிக் ட்ரிக் மாதிரி இருக்குது. பட்
அண்ட் நீங்க வந்துட்டு செட்ஸ்லேருந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் மெயிலில் வந்தது. என்னன்னா, என்னன்னு நீங்க வந்துட்டு பயங்கரமா எல்லாரையுமே பிராங்க் பண்ணுவீங்களாமே. நீங்க ஐயோ ஒரு பிராங்க்ஸ்டர் அப்படின்னு கேள்விப்பட்டோம் நாங்க. என்ன அந்த மாதிரி ஒருத்தரை பயங்கரமா பிராங்க் பண்ண ஒரு ஒரு மொமெண்ட் ஒன்று ஷேர் பண்ணுங்க. பயங்கரமா பிராங்க் பண்ணல. சும்மா ஜாலியா தான் பண்ணுவேன். ஆக்சுவலி எப்படின்னா, இப்போ வந்து எங்களுக்கு கால் டைம்னு இருக்கும். ஒரு 8 மணிக்கு வந்துருங்க, 7:30 மணிக்கு வந்ததுங்க. ஸோ தட் நீங்க மேக்கப், ஹேர்லாம் பண்ணி 9 மணி ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு போக கரெக்ட்டா இருக்கும். ஸோ அந்த 8 மணிக்குள்ள எல்லா ஆர்டிஸ்ட்டையும் அரேஞ்ச் பண்ணணும்னு இருக்கும்போது பயங்கர டென்ஷனா இருக்கும் அவங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து கரெக்ட்டா வந்து 7:30 மணிக்கு ஆர்ஜே கால் பண்ணுவா. ஆர்ஜே தான் எங்கள கோஆர்டினேட் பண்ணுவா. ஸோ அவ பேரு ஆர்ஜே. கால் பண்ணிட்டு, "ரவீனா எங்க இருக்கீங்க ரவீனா? டைம் ஆயிடுச்சு வரல" அப்படின்பா. ஆர்ஜே ஐயய்யோ! இப்பதான் ஆர்ஜே தூங்கியே எந்திரிக்க நான் ஆல்ரெடி போயிட்டுருப்பேன். போயிட்டே இருப்பேன். ரீச் ஆக போறேன். ஒரு 2 மினிட்ஸ்ல ரீச் ஆக போறேன். ஆர்ஜே இப்பதான் ஆர்ஜே தூங்கியே எந்திரிச்சேன். நல்ல வேளை கால் பண்ணேன். ஏன் இவ்வளோ லேட்டா கால் பண்ண? இரு நான் வரதுக்கு 10 மணி ஆகும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிருவா அவகிட்ட. அவ அவ்வளோதான் டென்ஷன் ஆயி எங்க ஈபி சாயண்ணா இருக்காரு. அவர்கிட்டலாம் சொல்லிருவா. அவ்வளோதான் ரவீனா வர 10 மணி ஆகுமா? போச்சு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா சொல்லிருவா. நான் கரெக்ட்டா 2 நிமிஷத்துல போய் அங்க பிரேக் அடிச்சு பிராங்க் பண்ணேன் ஏன் வந்துட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருவேன். ஸோ அந்த மாதிரி பிராங்க் நெறைய பண்ணியிருக்கேன். எப்ப கேட்டாலுமே வந்து ஐயய்யோ! இன்னைக்கு ஷூட் இருக்கா? வர முடியாது. உடம்பு சரியில்ல. இப்பதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். அப்படிலாம் நெறைய பொய் சொல்லி ஏமாத்துவேன். ஒரு நிறைய இன்ப அதிர்ச்சி நிறைய குடுக்கலாம் அப்படின்னு. வச்சு செஞ்சிருக்கீங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பிராங்க் பண்ணி இதனால யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அடி வாங்கின ஒரு ஆள் இருக்காரா இந்த பிராங்க்னால? அவ்வளோ சீரியஸாக விட்டதில்ல இதுவரைக்கும். ம். எனக்கு தெரியும்ல, ஐயய்யோ! போய் சொல்லி கிள்ளி வச்சிட போறா. ஸோ அதுக்கு முன்னாடி நானே கால் பண்ணி, இல்ல ஓகே தான் அப்படின்ற மாரிலாம் சொல்லிருவேன். ஸோ சீரியஸ் ஆனதில்ல. அண்ட் ரவீனா அவர்கள் வந்துட்டு அடுத்து அப்கமிங் படங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்க ஒரு தருணத்துல என்ன மாதிரி ஒரு ரோல் பண்ணணும்னு நீங்க விரும்புறீங்க? எனக்கு வந்து இப்போ நான் பண்ற ரோல் வந்து இம்பேக்ட்ஃபுல்லா இருக்கணும். அந்த கதையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கணும். எனக்கு வந்து சும்மா அந்த கதையில நம்மளும் இருந்தோம், படம் ஃபுல்லா ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு இல்லாம, ஒரு 10 நிமிஷம் வந்தாலும் இந்த கேரக்டர் வந்து பேசப்படணும். அது ஏதோ ஒண்ணு ஆக்டிங் வைஸ் வந்து செம்மையா பண்ணிடணும். இல்ல கதையில வந்து அப்படி ஒரு ஒரு கேரக்டரா இருக்கணும். ஸோ தட் எப்பயுமே அந்த கேரக்டர் பேசப்பட்டுட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்றது ஆசை. சூப்பர். இது பர்ட்டிகுலரா எனக்கு இந்த கம்பேரிசன்ல எனக்கு இவங்கள மாரி, இந்த ஆக்ட்ரஸ் மாரி, இந்த போர்ஷன் மாரி ஒரு 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 லீட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? கம்பேரிசனே இல்ல. ஏன்னா ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு விதமான புது புது கதை தான். ஸோ அந்த கதைக்கு அங்க என்ன இருக்கோ அப்படின்றது தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும்னு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. ஃபியூச்சர்ல நீங்க ஒரு பெரிய ஹீரோயின் ஆனதுக்கு அப்புறமா யாரோ ஒருத்தரோட பயோபிக் பண்ணணும்னா நீங்க யாரோட பயோபிக் பண்ணுவீங்க? தெரியலையே. ஓகே. இந்த இந்த கேள்விக்கான பதில நீங்க தேடுங்க. உங்களோட அடுத்த இன்டர்வியூல கண்டிப்பா எல்லாத்தையும் கண்டிப்பா, நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா. நார்மலாவே இண்டஸ்ட்ரியில வந்துட்டு நெறைய லுக் லைக்ஸ் இருக்கும்ல. இவர மாரி இவங்க இருக்காங்க. இந்த ஆக்டர் மாரி இவரு இருக்காரு. இப்ப அந்த காலத்துல கமல் மாரி இப்ப இவரு இருக்காரு அப்படின்னு சொல்லிலாம் நம்மள பேசுவாங்க தெரியுமா? அந்த மாரி இப்ப வந்துட்டு நீங்க அப்கமிங் ஆக்ட்ரஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப இருக்கக்கூடிய பழைய ஹீரோயின்ஸ் கூடயோ யார் கூடயாவது உங்கள கம்பேர் பண்றாங்களா? இந்த பொண்ணு இவங்கள மாரியே இருக்குப்பா. இந்த பொண்ணு இவங்கள மாரி நடிக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்களா? அது உங்களுக்கு யார உங்களுக்கு மாரியாவது தோணுதா? எனக்கு வந்துட்டு எனக்கு தோணல. நீங்க தோணலல்ல. உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்களான்னு கேட்கிறேன். எனிபடி ஹஸ் டோல்ட் யூ? இல்ல. நான் கொஞ்சம் குட்டியா இருக்கும்போது மஞ்சுளா அம்மா மாதிரி இருக்கு மூஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ம். உங்களுடைய ஃபர்ஸ்ட்டு காஸ்ட் இருக்கு இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட்டு பண்ண காஸ்ட் எது? நீங்க நடிச்ச நான் ஒரு ஃபர்ஸ்ட்டு நடிச்ச படம் வந்து கதை சொல்ல போறோம் அப்படின்னு ஒரு படம். ஸோ ஓகே. சின்ன வயசுல கண்ணு தெரியாத ஒரு பொண்ணா வந்து அதில நடிச்சிருப்பேன். ம். அந்த படமே வந்து ஃபுல்லா சின்ன பசங்கள வச்சு தான் கதை. ஸோ நம்ப குலே பாகாவலி, ம். அப்புறம் கோஸ்டி, ம். ஜாக்பாட் ஓட டைரக்டர் சார் கல்யாண் சார் தான் அந்த படம் டைரக்ட் பண்ணாரு. அந்த படம் சின்ன பசங்கள வச்சு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டு ஆக்டிங்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு அத்தனை பசங்களையும் வச்சு ட்ரெயின் பண்ணது கல்யாண் சார் தான். அதில கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு கொஞ்சமாவது அந்த கேரக்டருக்கு ஏதாவது ஜஸ்டிஸ் குடுத்துருக்கேன் அப்படின்னா, அதோட காரணமே அவரு தான். ஏன்னா அந்த படம் ஆரம்பிக்கும் முன்னாடி எல்லா பசங்களையும் வச்சு ஆக்டிங் ட்ரெய்னிங் குடுத்து, மீனிங் அந்த சீன நடிக்க வச்சு அப்படி கிடையாது. நமக்கு ஒரு டயலாக் பெர்ஃபெக்ஷன் வரணும் அப்படின்னா, ஒரு கேம் மூலியமா கூட அது வந்து நம்ம சொல்லி தரலாம். சின்ன பசங்களுக்கு விளையாட்டு மூலியமாவே சொல்லி தரலாம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க தான் அங்க இருந்து பார்த்தேன். கத்துக்கிட்டீங்க. ம். பாராட்டு வாங்கி கொடுத்த ஒரு ஒரு ரோல். அதாவது இந்த இந்த இது வந்து ரவீனா அப்படின்ற என்னோட பேர் வந்துட்டு
இந்த இடத்துல இருந்து தெரிய ஆரம்பிச்சது, எனக்கு நிறைய பாராட்டுகள் வந்தது அப்படின்னா? ஆப்வியஸா ராட்சசன் மூவி தான் சொல்லணும். ஆக்சுவலி வந்து அந்த படத்துல வந்து நெறைய கேர்ள்ஸோட கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு வந்து ராம் சார் தான் வந்து முண்டாசு பட்டு எடுத்தாரு. முண்டாசு பட்டுல என்னோட அண்ணா நடிச்சிருக்கான். ஸோ எனக்கு ராம் சார் வந்து தெரியும். ஸோ ராம் சார் இவர் டைரக்டர் அப்படின்றது மாரி நல்லாவே தெரியும் அவர. ஸோ ஆனா தெரிஞ்ச பொண்ணு அப்படின்றதுக்காக வந்து இவளுக்கு ரோல் குடுக்கணும் அப்படின்னு குடுக்காம, நான் அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 10, 15 வாட்டி போயிருப்பேன். சார் வந்து ஒரு தடவையும் ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு லுக் வச்சு என்னை வந்து நடக்க வச்சு பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ணி ஒன்னொன்னு பார்த்து ஒரு கேரக்டர் வந்து கொடுத்தாரு. அப்போ வந்து சொல்லும்போது இந்த கேரக்டர் நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அண்ட் உனக்கு ஏற்ற அப்ளோஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னாரு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த செட்டில் போய் அந்த சீன் வந்து நடிக்கிறேன். என்னை வந்து அந்த சார் வந்து அடிக்கிறாரு. ஸோ நான் வந்து அழுணும் அப்படின்னு அந்த சீன் நடிக்கும்போது ஃபுல் சைலண்ட்டாக இருந்துச்சு. நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே கிளாப் பண்ணாங்க. ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக பண்ண அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதே மாதிரி தியேட்டரில் நான் வந்து மக்களோட உட்காந்து படம் பார்க்கும்போது நான் வந்து அந்த விஷ்ணு விஷால் சாரோட கையை பிடிச்சி நிறுத்துகிற அந்த சீனுக்கு வந்து ஃபுல் தியேட்டரும் வந்து அப்படின்னு கிளாப் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. ஸோ அது ஒரு பிரேக்கிங் மூமெண்ட்டாக இருந்தது லைஃப்பில் அப்படின்னு சொல்லலாம். படங்கள் பற்றி நிறைய பேசிட்டோம், சீரிஸ் பற்றிலாம் நிறைய பேசிட்டோம். அண்ட் நீங்கள் ஒரு பெரிய ஒரு பாதையில் இருந்தீங்க. விஜய் டிவி அப்படின்ற ஒரு சேனலில் வந்துட்டு மௌனராகம் அப்படின்னு ஒரு சூப்பரான சீரியல் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அண்ட் அதில் எப்படி இருந்தது உங்களுடைய ட்ராவல்? அண்ட் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அங்கேருந்து நீங்கள் கிராப் பண்ணீங்க? மௌனராகம் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு லீடாக நடிக்கிற ஒரு சீரியல். ஸோ இப்போ வரைக்கும் மௌனராகம் சீரியல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் கிட்ட ஆக போகுது. இப்போ வரைக்கும் என்னை யாராவது ஏதாவது பாராட்டுறாங்க அப்படின்னா வந்து இவ்வளோ நாள் நான் நடித்த ராட்சசன் அது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. மௌனராகத்தில் சக்தி அப்படின்றது தான் அவங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில் வந்து சூப்பரான டைரக்டர், சூப்பரான ப்ரொடியூசர், சூப்பரான கோ ஆர்டிஸ்ட், சூப்பரான யூனிட், சூப்பரான ப்ரொடக்ஷன். டச்வுட் சத்தியமாக சொல்கிறேன், யாருக்குமே அந்த மாதிரி அமையாது. அவ்வளோ அழகான ஒரு டீம். அண்ட் எங்களோட ஃபுல் ஷூட்டுமே வந்து ட்ரிவாண்ட்ரம் கேரளாவில் தான் நடந்துச்சு. ஸோ 15 நாள் நாங்கள் அங்கே போனால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் நடிக்கும்போது. இப்போ வந்து ரொம்ப க்ளோஸாக பழகிட்டோன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சுன்னா அங்கே சண்டையும் வரும்ல. ஸோ நாங்கள் ஆர்டிஸ்ட் எங்களுக்குள்ளே சண்டைலாம் ஒரு நாளாக பேசாமலாம் இருந்திருக்கேன். பட் அதெல்லாம் தாண்டி நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி. இப்போ வரைக்கும் நான் வந்து மனோஜ் சார் கிட்ட நாங்கள் எல்லாருமே சொல்கிறது வந்து, சார் மௌனராகம் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வராது சார், ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அதே மாதிரி சாரும் எங்களுக்கு சொல்லுவார், ஆமாம் நிஜமாக ரொம்ப மிஸ் பண்ணுறோம். எங்களுக்கு ஆக்சுவலி அந்த சீரியல் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. ரொம்ப சீக்கிரமாக எண்ட் பண்ணிட்டாங்க. ஏன் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் போயிருக்கலாமே அப்படின்னு நான் இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட்னா அது வந்து மௌனராகம் தான். ஒரு ஆக்ட்ரஸ் ரவீனா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கலாம். ஸோ ஆக்சுவலி நான் எப்படி இன்ஸ்பயர் ஆவேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேரை பார்த்து இது பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்பயர் ஆவாங்க. நிறைய பேர் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்பயர் ஆவாங்க. நான் 2 விதமாகவும் இன்ஸ்பயர் ஆவேன். ஸோ அது எப்படி சொல்கிறது, இன்ஸ்பயர் ஆகிறதுன்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல. இப்போ யாராவது ஏதாவது பண்ணுறாங்க, அது யாருக்காவது பாதிக்குதுன்னா, ஓ இப்படி நம்ம பண்ணக்கூடாது, ஸோ அப்படி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் என்ன நிறைய மாற்றுவேன். ஒரு பாசிட்டிவ் இன்ஸ்பிரேஷனும் எடுத்துக்கிறீங்க, ஒரு நெகட்டிவ் இன்ஸ்பிரேஷன். ஸோ இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தங்களோட ஸ்ட்ரகிள் வந்து நம்ம சும்மா சொல்லிட முடியாது. ஸோ இப்போ எனக்கு பிடிச்ச ஹீரோயின் வந்து சமந்தா அப்படின்றனால நான் இப்போ அவங்கள சொல்கிறேன். இப்போ சமந்தா மேம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல்லாவரம் அவங்க வீடு. ஸோ ஒரு பல்லாவரத்துலேருந்து ஒரு பொண்ணு எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் செம்மையாக ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ ஒரு பேன் இண்டியன் ஹீரோயினாக இருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம்ல. ஸோ அந்த மாதிரி நான் அவங்களோட இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறேன். ஏன்னா என் வீடு பக்கத்தில் ஊரப்பாக்கம் தான். ஸோ நான் கூட அப்படி வரலாம்ல. ஸோ அப்படின்னு பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ அதனால இல்லை, நிஜமாவே அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அவங்க எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். எனக்கு ஆல்சோ ரேகா மேம் அவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதாவது பேசிக்காக பாசிட்டிவ்ஸ்லேருந்தும் நெகட்டிவ்ஸ்லேருந்தும் ரெண்டுமே நீங்கள் எடுத்து ஓகே பெட்டர் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் பார்த்த மூவிஸில் பார்த்து இன்ஸ்பயர் ஆன படங்கள் நிறைய இருக்கும். அதில் உங்களுக்கு ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு சீன் அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? அந்த மாதிரி சொல்லணும்னா நிறைய சீன் இருக்குது. பட் வந்து நான் ஆக்டிங்காக பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது, எனக்கு கமல் சாரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ கமல் சார் வந்து அன்பே சிவம் படம் பார்த்தீங்கன்னா
அவர் வந்து அந்த அடிப்பட்ட மாதிரி நடிச்சிருப்பாரு. ஸோ பேசும்போது அந்த பாடி லாங்குவேஜ் அதை மெயின்டைன் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியான, ஐ மீன் அவர் ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் ரொம்ப ஈஸியாக அதை வந்து காமிச்சிருப்பாரு. உண்மையாகவே அடிப்பட்டா எப்படி இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ஒரு சீனில் எப்படி இருக்கும்னா, அவர் வந்து மாதவன் சார் கிட்ட வந்து பேசிட்டு இங்கே படுத்து தூங்கிடுவார். இவர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் இருப்பார் கமல் சார். இவருக்கு தான் வந்து ஷார்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் அங்கே இருந்துக்கிட்டு தூங்கும் போது இந்த நரம்பு இழுக்கிற மாதிரி அவர் வந்து அதை நடிச்சிட்டு இருப்பாரு. அது உத்து பார்த்தா தான் தெரியும். அப்போனா வந்து அவர் எந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ல ஊறி போய் அவர் அதை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி நான்லாம் செம்ம ஷாக். யாரா அந்த மனுஷன் அப்படின்னு செம்மையா பார்த்து. நீங்க சொல்றது வந்துட்டு அன்பே சிவம்னு நினைக்கிறேன். ஆமா, அன்பே சிவம். அதுலயும் அந்த லாஸ்ட் சீனும் சூப்பரா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல, இவர் எப்படி இதை பண்ணியிருப்பாரு அப்படின்னு ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்த விஷயம். அண்ட் கண்டிப்பா அதனால தான் அவர் ஆண்டவர். அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து சாய் பல்லவி மேம் வந்து அமரன் மூவில ஒரு சீன்ல வந்து இந்த மாதிரி முகுந்த் அவங்க இறந்துட்டாங்கன்னு ஒரு கால் வரும்ல. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அழுவாங்க. அழுதுட்டு முகுந்த் வந்து அழக்கூடாதுன்னு சொன்னாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு க்ரை பண்ணுவாங்கல்ல, அது வந்து வேற லெவல்ல இருக்கும் அவங்க பண்றது. ஸோ அவ்வளோ ஆர்கானிக்கா செம்மையா அதை நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயங்கரமா நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஃப்ளாலெஸ்ஸான சீன்ஸ் எல்லாம். ஸோ நீங்க பயங்கர அழகா, பயங்கர எனர்ஜெட்டிக்கா, பயங்கர ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கீங்க. உங்களுடைய பியூட்டி ரொட்டீனாக இருக்கட்டும், இல்லை டெய்லி ரொட்டீனாக இருக்கட்டும், எப்படி போகுது? எப்படி என்ன இன்டேக் எடுத்துக்கிறீங்க? எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? ஆக்சுவலி ரொம்ப ப்ராப்பராக ருட்டீன் மெயின்டைன் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ எப்படின்னா வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு ருட்டீன் மெயின்டைன் பண்ணிட்டோன்னா நம்ம இந்த கிளினிக்ஸ்க்கு அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இருக்காது. பட் அது மெயின்டைன் பண்ணுற டைம் இல்லாமல் இந்த ஸ்கெட்யூல் ரொம்ப மெஸ்டப்பாக இருக்கிறனால தான் அப்பப்போ அந்த கிளினிக்ஸ்க்கெலாம் போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நார்மலாக இருக்கிறத விட ஆக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி லைட்டுக்கு நிறைய எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. ஸோ அதனால நம்ம ஸ்கின் பயங்கரமாக டேமேஜ் ஆகும். அது வந்து மறுக்க முடியாத உண்மை. ஸோ வந்து நம்ம ஹெல்தி ஃபுட்டு சாப்பிடணும், நிறைய வெஜிடபிள்ஸ் ஜூஸஸ்லாம் எடுத்துக்கணும். நான் வந்து அது சரியாக எடுத்துக்கிறது இல்லை, ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறேன். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணாலே ஸ்கின் குட் நல்லா தான் இருக்கும். மற்றபடி ஹெல்த்தி ரொட்டீன் டயட் ஃபாலோ பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் இருக்கா? நீங்கள் ஆரம்பத்திலேயே ஃபுட்டின்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ ஆக்சுவலி நீங்கள் டயட்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லது, மெயின்டைன் பண்ணுங்க, பண்ணணும். ஆனால் நான் பண்ணுறது இல்லை. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கேம் பற்றி பேசலாமா? உங்களுக்கு நீங்கள் போய் விளையாடுவேன் நான் அந்த மாதிரி இப்போ டர்ஃப்லாம் போய் விளையாடுறீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஹேபிட்ஸ் இருக்கா? சின்ன வயசில் வந்து நொண்டி ஆடுவாங்கல்ல, அது ரொம்ப ஆடி இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ பெருசானதுக்கப்புறம் வந்து பேட்மிண்டன் நிறையா கோச் புக் பண்ணி போய் ப்ரொஃபஷனல் பிளேயர்லாம் கிடையாது, ஆனால் போய் புக் பண்ணி ஆடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் டெய்லி ஸ்போர்ட்டாக விளையாடணும். ஆனால் டெய்லி விளையாடுறது. ஓகே, ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுனதுனால ஸ்குவிட் கேம்ஸ் வந்துட்டு இப்போ பயங்கர பாப்புலராக ஹேப்பனிங்காக போயிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் பார்த்துட்டேனே, 2 ஃபுல்லாக பார்த்துட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. அதில் வந்து லாஸ்ட் சீசன் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கேம் விளையாடும் போது ரொம்ப பயமாக இருக்கும், ஐயோ எப்போ சாவாங்க என்ன ஆகுன்னு. இந்த தடவை அந்த கேம்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை நான் லூஸ் ஆகிட்டேனான்னு தெரில, எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னியாகவும் ஜாலியாகவும் இருந்துச்சு. அண்ட் அந்த மியூசிக்லாம் வருமே, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். க்யூட்டாக இருந்தது. அண்ட் மறுபடியும் சொல்லணும்னா பயங்கர அழகாக இருக்கீங்க. உங்கள் அட்டையர் நீங்கள் பார்க்க, அதாவது அழகு வெளியிலேருந்து மட்டும் இல்லை, உள்ளே இருந்தும் உங்கள் கூட பேசினதில் ரொம்ப அழகான ஒரு பர்சன் நீங்கள். அண்ட் ஒரு சூப்பரான வாழ்த்துக்கள். அண்ட் உங்கள் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஒரு வார்த்தைகள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்யூ. நான் அழகாக இருக்குன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்லி என்னை ரொம்ப ஹாப்பியாகவும் என்ன சொல்கிறது, சுற்றி ரொம்ப பாசிட்டிவிட்டியை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹேட் அ கிரேட் டைம் வித் யூ. அண்ட் ஸோ கைஸ், எல்லாருமே வந்து வேற மாதிரி ட்ரிப் மறக்காமல் ஆஹா தமிழில் பாருங்கள், வேற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போனால் எப்படி என்ஜாய் பண்ணுவீங்களோ அது உங்களால் கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் ரவீனா. அண்ட் ரொம்ப அமேசிங்காக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது உங்களோட இந்த உரையாடல். அண்ட் மீண்டும் நம்ம இன்னொரு உரையாடலில் சந்திப்போம். தேங்க்யூ.